ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி புளியோதரை செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த போல் மசாலா பொருள்லாம் வறுத்து இன்றைக்கி நம்ம புளியோதரை செய்ய போகிறோம். இந்த அளவில் நீங்கள் வறுத்து நீங்களே வீட்டில் புளியோதரை செஞ்சு பாருங்கள். நம்ம கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அதே வாசனையோடு நம்ம இன்றைக்கி புளியோதரை செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொருளாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். இந்த வரமிளகாயோட அளவு மட்டும் நீங்கள் கூட ஒன்று சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்புக்கும் மிளகாய் சேர்ப்போம், இப்போ அரைக்கிறதுக்கும் மிளகாய் சேர்ப்போம். அது நல்லா காரமான மிளகான்றதால நான் 2 மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடணும். வறுத்து விடும்போது பார்த்திங்கன்னா மல்லி மைல்டாக ஒரு வாசனை வர வரைக்கும் வறுப்படும். அதே போல் கடுகும் நல்லா வெடித்து வரும். பருப்பும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வறுப்பட்டு ஸ்லோவாக கலர் மாறி வரணும். அந்த பக்குவத்தில் நம்ம பொறுமையாக இதை வறுத்து விடணும். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கிறேன். பொதுவாக வடித்த சாதத்தில் வந்து புளியோதரை செஞ்சால் தான் வந்து சுவையாக இருக்கும். நம்ம குக்கரில் வச்ச சாதத்தில் புளியோதரை செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு எனக்கு தெரியல. வடித்த சாதத்தில் புளியோதரை செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கோயிலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். அதே போல் மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வறுத்து விடணும். நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கேன். அப்போ தான் லேசாக அந்த பருப்பெல்லாம் நிற மாதிரி வருது. கடுகும் லேசாக வெடித்து வர்ற நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம், சீரகம், மிளகெல்லாம் வந்து வறுபடணும். பருப்புடைய கலரும் மாறாமல் வறுத்து விடணும். சில பேர் இதை எண்ணெய் சேர்த்து வறுத்து விடுவாங்க. அதை விட இதை எண்ணெய்லாம் சேர்க்காமல் இதை போல் இந்த பொடியை வறுத்து விட்டு புளியோதரை செஞ்சாலே பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ லேசாக இந்த பருப்புடைய கலர்லாம் லேசாக மாறி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விடணும். வெந்தயமும் நல்லா வறுத்த வாசனை வருது. சீரகமும் கருகாமல் வறுப்பட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இதில் ஈரப்பதம் இல்லாத கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். 4-5 இலையை சேர்த்து ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூடு குறையணும். அது வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வாணலி அடுப்பில் வச்சிடலாம். நல்லெண்ணெயில் புளியோதரை செஞ்சால் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்ல சுவையாக அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து அளவாக சூடேறி வரட்டும். எண்ணெய் அளவாக சூடேறி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வரமிளகாய் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வரமிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். நல்லா கருவேப்பிலை, நல்லா கை நிறைய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நல்லா அந்த கருவேப்பிலை வெடித்து நல்லா எண்ணெயோடு கலந்து வாசனை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை அவ்வளோ மணமாக இருக்கும் அந்த கருவேப்பிலை மணத்தோட. அடுத்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி பாருங்கள் நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற 1.5 கப்பு ரைஸுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சலை இது உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வரட்டும். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்து இதில் நம்ம புளி கரைச்சலை இப்போ சேர்த்துடணும். தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி தான் புளியை கரைச்சி எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் மறுபடியும் நான் தண்ணி சேர்க்குறேன். அடுத்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த புளி கரைச்சலையும் இது உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் நான் கொதிக்க விட்டுட்டு இருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து புளி கரைச்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு
இந்த புளி கரைச்சல் உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் புளி தண்ணி கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த மசாலா பொருளை இதை போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் செஞ்சிங்கன்னா புளி கரைச்சலோட பச்சை வாசனை போயிருக்கும். நல்லா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது, நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை, வறுத்த முந்திரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப டேஸ்ட்டான புளியோதரை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரைஸுக்கு தகுந்த போல் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த புளியோதரை செய்யும்போது புளி கரைச்சல் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ புளியோதரைக்கான புளி கரைச்சல் கொதித்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடித்த பொடியை உடனே உள்ளே சேர்த்துடலாம். பொடித்த பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும். இந்த 1 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இருந்தால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சூடு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கணும். ரொம்ப கொதிக்கும்போது புளியோதரை வந்து சாதம் போட்டு கிண்டக்கூடாது. என்னுடைய சூடு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கணும். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண புளியோதரையுடைய மிக்ஸ் வந்து இந்தளவுக்கு இந்த பக்குவத்தில் இருக்குது. இதில் நம்ம வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். நான் சாதத்தை வடிச்சிட்டு நான் அப்படியே எடுத்து உள்ளே சேர்க்குறேன். உதிரியாக நான் வந்து கையால் உடச்சி விடலை. இருந்தாலும் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்குது. நான் வடித்த சாதத்தை அப்படியே வடித்து விட்டுட்டேன். அதை ஆற வைக்காமல் விட்டுட்டேன். இருந்தாலும் நல்லா ஆறி தான் இருக்குது. நான் எப்போது வந்து இந்த புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சாதத்தை வடித்து விட்டுருந்தேன். இப்போ ரைஸை வந்து எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பொதுவாக புளியோதரை செய்யும்போது இதை போல் ரைஸை வடிச்சிட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் புளியோதரை மிக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து கோயிலில் சாப்பிட்ற அதே சுவையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலையும் முந்திரி இது 2 மட்டும்தான் சேர்க்கலை. இது சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த கோயில் புளியோதரை பிரசாதத்துடைய வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ லைட் கலராக இருக்குது. இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சரியான கலரில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய புளியோதரை கலர் பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கலர் வந்துடுச்சு. நல்லா ஒரு கமகமன்னு நல்லா ஒரு மசாலா ஃப்ளேவரோடு நம்ம செஞ்சுருக்கிற இந்த புளியோதரை ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்களும் இதை போல் அளவுகளை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.